யாருக்கு? ஏன் எது எர்லியர் எது லேட்டர் நாங்கள் தானே முடிவு பண்ணோம். ஏன் இவர் ஒன்றுமே இல்லாமல் பழனிசாமி போயிட்டுருக்காரு, அவருக்கு என்ன தேங்காய் வைக்க போயிட்டுருக்காரா? நாங்கள் இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல, பல நிகழ்ச்சிகளில் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஏங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, ஏங்க பாவம் சார். எங்களுடைய இருங்க தயவு பண்ணி, எங்களுடைய நோக்கம் மண் மொழி மானம். நீங்கள் எதை எதோ கொண்டு வந்து உள்ளே விட்றீங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். வேற வேற சொல்லுங்களேன். அவர் நாங்கள் ஐசியூவில் இருக்கோமோ இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியானு பார்க்க சொல்லுங்கள். செங்கோட்டையன் போனால் ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது, டிடிவி அடித்தா அடிக்குது. செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமாக இருக்குது எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஐசியூ நாங்கள் தினமாக இருக்கோம். அவருடைய ப்ரெஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். தினமும் அதே அவர் சரியாக இருக்குது. இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. நாங்கள் தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பார்த்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார். அவர் ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அவர் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை, நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லலை. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியல் என்ன பேர்? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்கிறோம், தலைகுனியை விட மாட்டோம். அவங்க போய் அடகு வைக்கிறாங்க, மண்டிடுறாங்க, மாற்றி மாற்றி போய் மண்டிடுறாங்க. இதை தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். யாரு? தினமலர். ஒன்றிய அரசு சேர்த்து சொல்லியிருப்பாரு. இல்லை, அவர் சொல்றது ஒன்றிய அரசு சேர்த்து சொல்றாரு. அதாவது there is no complete lawlessness in the யூனியன் கவர்மெண்ட் சொல்ல வர்றார். அவர் சொல்றது ஒன்று மகாராஷ்டிராவுக்கு இருக்கணும், இல்லைன்னா டெல்லிக்கு இருக்கணும். எங்கே அவர் என்ன எந்த ஊருன்னு சொல்ல சொல்லுங்க. இதே இன்னொரு முறை இதே நீடித்தால் அது வரக்கூடாதுங்கிறது என்ன நிச்சயம் சார்? நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஆட்சியில் தான் எல்லா அரசியல் சட்ட நிறுவனங்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறீங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 5 ஜட்ஜு 6 ஜட்ஜு உட்காடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னே கையெழுத்து இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டிவிஷன் பெஞ்ச் 5 பேர், நான் 13 பேர் ஜட்ஜ்மெண்ட்டில் கேசவானந்த பாரதி கேஸ்லாம் தெரியும். 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் cannot be amended அப்படின்னு சொன்ன ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட். இன்னைய வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான். அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது அப்படின்னு 13 ஜட்ஜஸ் உட்காந்தாங்க. அதில் கூட ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது யாருன்னு பேர் இருக்கு. ஆனால் அயோத்தியாவில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த தீர்ப்புக்கு யார் அத்தாரிட்டி? எழுதுனது யார்? அந்த குழந்தைக்கு யார் அப்பா? யாருமே கையெழுத்து போடல, எல்லாருமே மொத்தமாக கையெழுத்து போட்டுறீங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து, பார்லிமெண்ட்லேருந்து, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களையும் சிதைக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி நிறுவனங்கள் இதுவரை சிதைப்பட்டதே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் டிஸ்ட்ராய்ட் ஆர் டிமாலிஷ்ட் ஆர் டிஃபீட்டட் ஆர் டிஃபைல்ட் பை எனி ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவும் தாக்கப்படுறது இங்கே தான். இப்போ சஞ்சய் ரவாத்தை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை டேக் பண்ணி நிர்மலா சீதாராமன் போட்டிருந்தா இப்போ நீங்கள் கோத்துங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது டேக் பண்ணி சேர்த்து போடுங்க. யார் எது நடக்கும்? புரியுதா உங்களுக்கு? ப்ரெஸ் இருக்கா? நீங்கள் இருக்கீங்களா? நீங்களாம் இருக்கீங்க, உங்கள் முதலாளிங்க இருக்காங்களா? புரியுதா உங்களுக்கு? ப்ரெஸ்ஸு போச்சு, ஜுடிஷியரி போச்சு, எலெக்ஷன் கமிஷன் போச்சு, பார்லிமெண்ட் போச்சு. பார்லிமெண்ட் நடக்க விடுறதே இல்லை. போன தடவை பார்லிமெண்ட் நடந்துச்சான்னு கேட்குறேன்.
இப்போ இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முறையாக விவாதித்து தான் நிறைவேற்றுறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த மாண்பும் சிதைக்கப்படுகிற போது நேபாளத்தில் நடந்தது இங்கே நடக்கலாம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலா சீதாராமனை காட்டி சொல்லியிருந்தால், நீங்கள் தான் சொன்னீங்க, அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி சொல்லியிருந்தால் ப்ளீஸ் டேக் மோடி ஆல்சோ இன் தட். துக்ளக் என்னைக்கு பெரியார் எதுக்குச்சு? துக்ளக் பெரியார் வாழணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, துக்ளக் சொல்லி தான் பெரியார் வாழணுமா? பெரியார் வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, பெரியார் தான் இன்னமும் ஆளுகிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டார், கேம்பிரிட்ஜுக்கும் போயிட்டார். அதனால் துக்ளக்கு வந்து எங்களுக்கு சும்மா அப்பப்போ ஒரு ஜோக். ஆமாம், அதாவது அரசியல் அறியாமை. அதாவது முரண்பட்ட கொள்கை உள்ளவர்கள் கூட அரசியலில் கூட்டணி வரலாம். அந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன களம் சொல்லணும், என்ன கொள்கைன்னு சொல்லணும். இப்போ எங்களுக்கு என்ன, எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு சில வேறுபட்ட கொள்கைகள் இருக்குது. ஆனால் எங்கே நாங்கள் ஒன்றா நிற்கிறோம்? டு அப்போல்ட் தி கான்ஸ்டிடியூஷன், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, செக்யூலரிசம், ஃபெடரலிசம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, சகோதரத்துவம், சுதந்திரம், எல்லாத்துக்கும் மேலே மதச்சார்பின்மை, இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த கட்சி அணைஞ்சிருக்கு. இதில் யார் வேறுபடுறான்னு சொல்லுங்கள். இதில் யார் வேறுபடுறா? சார், ஓட்டல் சைவம் தான், வெவ்வேறு ஓட்டல், வெவ்வேறு சைவம் தானே, அசைவம் இல்லைல்ல, அசைவம் தானே, சைவம் இல்லைல்ல. அப்போ என் கொள்கை உறுதியாக இருக்கோம்ல.